ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நான் மத்தியானம் என்னெல்லாம் வேலை பண்ணேன், அந்த வேலைக்கு கூட மாடி தோட்டத்துக்கு வேண்டி என்ன வேலை பார்த்தேங்கிறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல்னா, கத்திரிக்காய் ஃப்ரையும், பருப்பு குழம்பு தாங்க. பருப்பு குழம்பு நான் 2 டிஃப்ரெண்ட்டா பண்ணுவேன். ஒரு பருப்பு குழம்பு நான் இங்க வந்து கத்துக்கிட்டது. ஒரு பருப்பு குழம்பு வந்து எங்க ஊர் சைடுல பண்றது. அந்த ஸ்டைல்ல பண்ணக்கூடியத நான் இப்ப காமிக்கிறது. இது பாசிப்பயிறு. சிறுபருப்புன்னு சொல்லுவாங்களே, அதுதான். எல்லோ கலர்ல சின்னதா வரக்கூடியது. அதுவும் போட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு, பூண்டும் போட்டு நல்லா குக்கர்ல வேக வச்சுட்டேங்க. வேக வச்சுட்டு அதுக்கு தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் அரைக்கணும் அந்த மசாலா. அதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு 2 1/2 சில்லி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேங்காய். இத மிக்ஸியில அரைச்சுக்கிட்டு வந்துரணும். அரைச்சுக்கிட்டு நம்ம இப்ப வேக வச்சிருக்க அந்த பருப்பு கூட மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. அதுக்கு இடையில கடலை வாங்கி வச்சு 2 நாள் ஆயிருச்சுங்க. சரி அத எடுத்து தண்ணீல ஊற போட்டுட்டேன். அதில நெறைய மண் இருந்துச்சு. சில கடலை வாங்கக்கூடிய டைம் எல்லாம் அதில மண் இருக்காது. நல்லா கிளீனா இருக்கும். பச்சை வேர்க்கடலை. இது கொஞ்சம் மண்ணு நெறைய இருந்துச்சு. நாட்டு வேர்க்கடலைன்னு தான் குடுத்தாங்கங்க. எனக்கு இந்த வேர்க்கடலை, சோளம் இங்க வேக வைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கன்னா பெங்களூர்ல. இங்க வந்த புதுசுலலாம் எனக்கு இந்த சோளம் வேக வச்சு வண்டியில தள்ளிட்டு போய் விப்பாங்க. அதில வாங்கி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலையும் அதே மாரி தான். வண்டியில வேக வச்சு வித்துட்டு போவாங்க. அது வாங்கி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். இப்ப நானே வாங்கி வேக வச்சு சாப்பிடுறேங்க. அதே மாதிரி ஒரு சைடா இது கத்திரிக்காயும் ஃப்ரை ஆயிட்டுருக்கு. இந்த இரும்பு கம்பி ஏன் காமிக்கிறேன்னா, மாடி தோட்டத்துக்கான இந்த சமையல்ல மாடி தோட்டத்துக்கான ஒரு 1, 2 வேலையும் நடந்துச்சு. ஒரு சைடோட சமையலும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சைடோட அந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த கத்திரிக்காவுக்கு எந்த மசாலாவும் போடல. போட்டது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது உப்பு தான் அங்க போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பிடிக்கும். சிம்பிளா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பருப்பு குழம்பு கூட எல்லாம் வச்சு சாப்பிடுறது நல்லாருக்கும். அதனால அதுதான் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன். இது எதுக்கு நான் பாட்டில் எடுத்து நான் ஓட்ட போட்டுட்டு இருக்கேன்னா, உங்கட்ட நான் 2 ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஒரு பாவக்காய் செடி நட்டு விட்டு ஒரு பாவக்காவும் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. அ மாடி தோட்டத்துலலாம் என்னலாம் பிரச்சனை வருதுன்னா, ஒரு சைடு எலி தொல்லை வருது. ஒரு சைடு இந்த பூச்சிங்க தொல்லை ஜாஸ்தி ஆகுது. ஒரு சைடோட எலி பொறி வைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ என்ன வைக்க போறேன்னா, கருவாட்டு பொறி வைக்க போறேங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மாடி தோட்டத்தில ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் காமிக்கிறேன். அது எப்படி நான் பண்றேங்கிறத காமிக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. சமையல் கூட தான் இந்த வீடியோ நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு புது கருவாடு எதுவும் வாங்கலைங்க. என்கிட்ட இருந்த கருவாடு தான் வாங்கி போய் கொஞ்சம் நாள் ஆனனால அது இது கெட்டு போயிருச்சு. கெட்டு போயிருச்சுன்னா அதில லைட்டா பூச்சி வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அத தான் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். பிச்சு சின்ன சின்ன துண்டா அந்த பாட்டிலுக்குள்ள போட்டுட்டு 1 கப் தண்ணியும் ஊத்தியிருக்கேன். மேல தான் நான் ஓட்ட போட்டிருக்கேன் 4 ஓட்ட. அதுக்கு கீழ நல்ல கேப் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ஓட்டைக்கு கீழ அளவு தண்ணி இருக்கிற மாதிரி நான் 1 கப் தண்ணி ஊத்தியிருக்கேங்க. இதுக்கு மேல ஒரு கயிறு வச்சு கெட்டவும் செய்யணும். ஏன்னா, இது மாடி தோட்டத்தில ஏதாவது ஒரு இடத்துல கெட்டி தொங்க விடணும். கெட்டி தொங்க விட்டா தான் அதில வந்து பூச்சி வந்து அதுக்குள்ள வந்து விழும்ன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது இல்லங்க. நான் பார்த்து தெரிஞ்சு கத்துக்கிட்டது தான். நான் வீடியோல பார்த்து தெரிஞ்சது. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நேரடியா காமிக்கிறேன். அதுக்கு நான் ஒரு கயிறு தாங்க எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருப்பேன். சில பொருளெல்லாம் நான் சீக்கிரத்தில வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி எடுத்து வச்சிருக்கையில இந்த ஷூ கயிறு ஒண்ணு. அதுதான் நான் இப்ப இந்த பாட்டில்ல கெட்டி வச்சு, நான் கெட்டி தொங்க விட போறேன். அதையும் கெட்டி ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு அதுக்கிடையில இந்த செம்பருத்தி கட்டிங் காமிக்கிறேன் பாருங்க. இது பால் போட போற இடத்துக்கிட்ட ஒரு தம்பி வந்து அவங்க கார்டன கிளீன் பண்ணி கட் பண்ணி தூக்கி வெளியில போட்டுட்டு இருந்தாரு. அவரு தூக்கி வெளியில போட்டுட்டு இருந்தாரு. அவர் தூக்கி போடுறத நான் அதெல்லாம் மைண்ட் வைக்கிறதில்ல. நான் ரோட்டு சைடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 கட்டிங் எடுத்துட்டு வந்துட்டேன். அது சின்ன கட்டிங்கா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேங்க. சின்ன கட்டிங்ல தான் ட்ரை பண்ணா சீக்கிரம் சில டைம் வரும் அந்த செம்பருத்தி. அதனால எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அவங்க வீட்ல பூத்திருக்கத நான் பார்த்துருக்கேன். ஒரு லைட் பிங்க் கலர்ல ஒரு அடுக்கு செம்பருத்தி அழகா இருக்கும். அதனால அதுவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பேப்பர் காகிதப்பூ. இதுவும் ஒரு சைடுல ஒரு வீட்டு சைடுல வெட்டி போட்டதுதாங்க. எவ்வளோ ஆசைன்னு நீங்க பாருங்க. எனக்கு பேராசையிலும் பேராசை. அப்படிப்பட்ட ஆசை. மாடி தோட்டத்த சின்னதா இருந்தாலும் அவ்வளோ பெருசா ஆக்கணும்னு ஆசை. அதுக்கிடையில பருப்பு குழம்புக்கு நான் அரைச்சு வச்சிருந்தேன் இல்லைங்க, மசாலா அதில ஊத்திட்டேன். ஊத்தி கலக்கிக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி அதையும் வச்சுட்டேன். கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி ஃபுல்லா எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு தான் நாங்க பருப்பு குழம்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவு திக்கா இருக்கணும். ஏன்னா, அது நம்ம குறைய நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது இந்த பருப்பு குழம்பு. இப்ப நான் காயப்பொடி தான் கொஞ்சம் போடுறேன். இது நேரமே பருப்பு வேகக்கூடிய டைமே போடணும். மறந்துட்டேன். அதனால இந்த டைமுக்கு போடுறேன். இத நல்லா கொதிக்க விடக்கூடாதுங்க. அந்த நொர தள்ளி வரும் பாருங்க, அந்த டைம்ல நம்ம ஆஃப் ஆக்கிரணும். ஆஃப் ஆக்கிட்டு நமக்கு கடுகு தாளிச்சு ஊத்த வேண்டியது தான். நான் திக்னஸ காமிக்கிறேன் எந்த அளவு இருக்குதுன்ட்டு. இது கொஞ்சம் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இறுகிக்கும் இந்த பருப்பு குழம்பு. அதனால இதுக்கு நான் தக்காளி எதுவும் போடலங்க.
அ சின்ன வெங்காயம், 2 பூண்டு, காயம், தேங்காய் அரைச்சு ஊத்தியிருக்கேன். ஜீரகம் சிம்பிளா முடிஞ்சிரும் சீக்கிரத்தில. ஆனா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது கடுகெண்ணெய் தாளிப்பு குடுக்குறது, நம்ம தேங்காய் எண்ணெயில தான் குடுக்கணுங்க. நல்லா வாசனையா இருக்கும். எங்க ஊர் சைடு தேங்காய் எண்ணெய் தான் மெயினா தாளிக்கிறது. அதனால தேங்காய் எண்ணெயிலே நான் தாளிச்சு ஊத்திட்டேன். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது நான் மெயினா ஓணத்துக்கு நான் இந்த பருப்பு குழம்பு வச்சிருந்தேன். பசங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என் வீட்ல சாப்பிட வந்த பசங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சரி திரும்பவும் இன்னைக்கு வச்சுட்டேன். அந்த பருப்பு குழம்பு தான். பொண்ணுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு பருப்பு குழம்பும், கத்திரிக்காய் ஃப்ரையும். அது ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. சாப்பிடுற வீடியோ நான் எடுக்கல. சரி மாடி தோட்டத்தில வந்துட்டேன். இப்ப கட் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கட்டிங்க எதுலயாவது ஊனி வைக்கணும். அதுக்கு பாட்டும் இல்ல. இது தண்ணீல இந்த கட்டிங் எடுத்துட்டு வந்து 2 நாள் ஆச்சுங்க. இந்த பேப்பர் பூ, காகித பூ எடுத்துட்டு கட்டிங் எடுத்துட்டு வந்து, அதான் அந்த இலையெல்லாம் அழுகி போயிருந்தது. அந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனாலும் எனக்கு ட்ரை பண்ணணுங்கிற ஆசை. எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் மாடி மேல. இந்த பாவக்காய் செடிய பாருங்களேன். ஒண்ணே ஒண்ணு திரும்ப அந்த சைடு நல்லதா ஒரு காய் விட்டுருந்துச்சு. அப்படியாவது நெனச்சேன், இதாவது அந்த பூச்சி கண்ல படாம, இதாவது பெரிய காயா விடும்ன்ட்டு. அதுலயும் எல்லோ கலர்ல ஆயிருச்சு பாருங்க. அது வந்து ஒரு கடி தான் கடிக்குங்க. அந்த கடந்த எல்லோ கலர்ல இருக்கும். கடந்தைன்னு தான் நான் சொல்றேன். எப்படின்னு தெரியல அந்த பூச்சி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு. என்னைக்காவது வீடியோல கண்டுச்சுன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். வாயில வந்து ஒரு குத்து குத்திருச்சுன்னா, அப்படியே அந்த பாவக்கா அப்படியே பழுத்து போயிருதுங்க. அப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பாவக்கா பழுத்து போயிருச்சு. சிலது காஞ்சும் போயிருச்சு. அங்க படுத்துக்கிட்டு இருக்குது பாருங்க ஒரு பாவக்கா. அது அழகா காய்ச்சிருந்துச்சுங்க படுத்துக்கிட்டு. என்ன அழகா இருந்துச்சு. சரி ஒரு காயாவது கிடைக்கும்னு நெனச்சேன். அதுவும் கிடைக்கல. இப்ப அந்த செடி பக்கத்திலேயே தான் நான் கெட்டி தொங்க போட்டுருக்கேன். அந்த வாட்டர் டேங்க் எங்களுது வாட்டர் டேங்க் மேல இருக்குது. அதுக்கு பைப் போகுது. அந்த பைப்பு கிட்ட கெட்டி தொங்க போட்டுருக்கேன். பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்ட்டு. இனியே காய் விடுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா, காய்ச்ச புதுசுல கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பாவக்கா நல்லா பெருசு பெருசா விட்டுச்சுங்க. இனி எப்படி காய்க்க போதுன்னு தெரியல. ஏன்னா, காய்க்கக்கூடிய டைம் ஃபர்ஸ்ட்டா காய்க்கக்கூடிய டைம் நல்ல பெரிய பெரிய காயா விடும். இனி எப்படி காய் காய்க்குதுன்னு தெரியல. காய் காய்க்குதோ இல்லையோ, அந்த டப்பாக்குள்ள அந்த பூச்சி வந்து விழுந்துச்சுன்னா போதும் எனக்கு. பாட்டு எதுவும் இல்ல. தேடி பார்த்தேன். எந்த பாட்டும் இல்ல. மண்கலவையும் இல்ல என்கிட்ட. சரி இருந்த பாட்டுக்குள்ளேயே எடுத்து சொருவி வைப்போம். நம்ம தான் பக்குவமா எடுத்து நட்டா எந்த செடியும் வர்றதில்லையே. ஏனோ தானோன்னு நட்டு விட்டா அந்த செடி வந்துரும். அப்படிதான் அந்த பட்டர்ஃப்ளை செடி பாட்டுல புல்லு களை செடி இருந்துச்சு. அதெல்லாம் புடுங்கி போட்டுட்டு, அந்த செம்பருத்தி கட்டிங்க அதில ஊனி வச்சுட்டேன். இன்னியொரு பாட்டு காலியா இருந்துச்சு. அதில மண்ணு கம்மியா இருந்துச்சு. சரி கிளறி விட்டுட்டு இந்த பேப்பர் பூ, காகித பூ அதில நட்டு விட்டுட்டேங்க. எந்த செடி வருதோன்னு பார்க்கலாம் வீடியோல. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.